இப்போ ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒரு 30 ஆண்டுகள் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்றோம்னா அப்பவும் இதே பிரச்சனை தான் வரும். இப்போ அப்பவும் இதே டிபேட் தானே வரும். கண்டிப்பாக வரலாம். 30 ஆண்டுகள் கழித்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ப்ராசஸ் பண்ணணும். 30 ஆண்டுகளில் நீங்கள் வட இந்திய மாநிலங்களில் எப்படி தென்னிந்திய மாநிலங்கள் வந்து அந்த இதை கடைபிடிச்சதோ, பாப்புலேஷன் கண்ட்ரோலை வந்து கடைபிடிச்சதோ, அது மாதிரி வட இந்திய மாநிலங்களில் அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு நீங்கள் முன் வரணும். ஆனால் இவங்களோட அரசியல் கொள்கையிலேயே அது இல்லை. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொய்யை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது அவங்களா ஒரு டேட்டா விட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிற மதத்தினரை குறி வச்சு சிறுபான்மை மதத்தினருக்கெல்லாம் வந்து அவங்க மக்கள் தொகை வந்து இத்தனை ரேஷியோ வந்து இப்படி ஏறிடுச்சு, நம்ம வந்து பாப்புலேஷன் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த பர்த் கண்ட்ரோலுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை இவங்க கொள்கை ரீதியாகவே வச்சுருக்காங்க. அப்போ இதில் எப்படி அவங்க உறுதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது, நீங்கள் உறுதியாக இருந்திருந்தால் அதை செய்ய போகிறோம். உறுதியாக இல்லைன்னா திரும்பவும் இந்த பிரச்சனை தான் வரும். இப்போ பிரச்சனைக்கு காரணம் யார்? நம்ம கிடையாது. பிரச்சனைக்கு காரணம் அவங்க தான். எது அளவுகோல் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அப்போ அந்த அளவுகோல் எதன் அடிப்படையில் வைக்கிறீங்க? செயல்பட்டவனுக்கு வந்து தண்டனையும் செயல்படாதவர்களுக்கு வந்து வெகுமதியும் கொடுப்பதுங்கிறது நியாயமாக இருக்க முடியாது.